நம்பர் 1 பார்க்குற இந்த ஒரு பதிவு ஹாண்டட் 5 அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து எடுக்கப்பட்டது. இதோடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ஜஸ்ட் ஹியர் ஃபார் த நோ அப்படிங்கிற ஒரு ரெடிட் அக்கௌண்ட்லேருந்து வெளியிடப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு பதிவில் ஒரு கிரேவேடுக்கு பக்கத்துலேயே மக்கள் சில பேர் அவங்களுடைய வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி அந்த ஒரு பகுதியில் அடிக்கடி ஏதோ ஒரு அமானுஷமான விஷயத்தை பார்த்ததா அங்கே இருக்க சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அங்கே இருக்க மக்கள் எல்லாமே இரவு நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அவங்க ஸ்ட்ரீட்டில் அந்த நாய் குளிக்கிற சத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத ஏதோ ஒரு பெண்ணோடைய அழுகுரல் மாதிரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதனாலேயே அங்கே இருக்க மக்கள் ரொம்பவும் பயத்தில் இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க ஸ்ட்ரீட்டில் ஒருத்தருடைய வீட்டோடைய கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த இடத்துல ஒரு அமானுஷமான விஷயம் நடந்திருக்கிறது தெரிய வருது. இந்த ஃபுட்டேஜை நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்த ஒரு சிசிடிவி கேமராலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ஃபுட்டேஜ். அந்த இடத்துல அந்த காருக்கு பக்கத்தில் நோட் பண்ணி பாருங்கள். திடீர்னு அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு கருப்பான உருவம் சடனாக தென்படுறத நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது. அந்த ஒரு உருவம் ஒரு ஃபேக்டர் ஆஃப் செகண்ட்ஸில் அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கு. அது ஒரு கருப்பு கலரில் ஒரு கால் மாதிரியான உருவம் கொண்டதாக இருந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்பர் 2 பார்க்குற இந்த ஒரு பதிவு த பேரா வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு டிக்டாக் பக்கத்துலேருந்து வெளியிடப்பட்ட ஒரு அமானுஷ்யமான பதிவு தான் இது. இந்த ஒரு பதிவில் அவங்க ஹைட் அண்ட் சீக் விளாண்டுக்கிட்டு இருக்கப்ப யதார்த்தமாக எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜில் ஒளிஞ்சிருக்க அந்த மர்மமான பதிவை நீங்கள் பார்த்தீங்களா? இந்த ஒரு பதிவில் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த நபருடைய குழந்தையுடைய வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த குழந்தை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ஃபேமிலி கிட்ட ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ரிக்வெஸ்ட்டாக கேட்டிருந்திருக்கு. ஸோ உடனே அவங்க அப்பா ஹைட் அண்ட் சீக் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை அண்ட் அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து அந்த ஹைட் அண்ட் சீக்கை விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ அந்த குழந்தையுடைய அப்பா ஹைடாக இருக்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தேடிக்கிட்டு இருக்கப்போ தான் இந்த நிகழ்வு நடக்குது. அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்க அந்த ஒரு டோரை நல்லா நோட் பண்ணி பாருங்க. அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த இடத்துல டோர் ஓப்பன் ஆகிருந்திருக்கு. பட் அந்த ஒரு நபர் இந்த ஸ்பாட்ல என்ன நினைச்சிருக்காருன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நம்மளை பிராங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட்ல அவர் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு அதை கேஷுவலா எடுத்திருந்திருக்காரு. ஆனா அங்க நடந்தது What happened? I know, but we're downstairs. Nothing's downstairs? No. Yeah. Hurry a second here. Oh, this is stressing me out. You're stressed out. Well, I don't know. I just heard you scream and I'm told to wait there. அந்த ஒரு நபர் அவங்க ஃபேமிலி மெம்பர் அப்போ இந்த ரூமுக்குள்ள தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறப்போ வெறும் டார்க்காக இருந்ததுனால அவர் லைட்டையும் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே யாரோ இருக்காங்களான்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. பட் ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அந்த ஒரு குறிப்பிட்ட ரூமுக்குள்ளார இல்லாததை அவர் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்புறம் எப்படி இந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துல அவர் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிற அந்த சமயத்தில் அவங்க குழந்தையும் அவங்களுடைய ஒய்ஃபும் வேற ஒரு ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. அப்போ உண்மையிலேயே அந்த இடத்துல அந்த கதவு எப்படி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நம்பர் 3 போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க.
நம்பர் 3ல பார்க்குற இந்த ஒரு பதிவு ஹேலி அப்படிங்கிற ஒரு லேடி அவங்களோட டிக்டாக் பக்கத்தில் இந்த மர்மமான பதிவை பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு லேடி ரேண்டம் ஆர்டிகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு லொக்கேஷனை அந்த ஆப் காட்டி இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஆண்டடான லொக்கேஷனை பார்க்கறதுக்காக அந்த ஒரு லேடி ஒரு காட்டு பகுதிக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ தான் இந்த மர்மமான விஷயத்தையும் அந்த இடத்துல பார்த்த உடனே அதை கேமராவில் ரெக்கார்ட் செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க. Alright, going random nodding. And it took us to this shady park in the middle of nowhere, so let's see what we find. All we see so far is like trees, a bridge. அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்த அந்த கிரீப்பியான உருவத்தை நீங்கள் நோட் பண்ணீங்களா? அந்த ஆப் காட்டின ஒரு லொக்கேஷனுக்கு அந்த ஒரு லேடி ரீச் ஆன உடனே அந்த ஃபாரஸ்ட் பகுதி நோக்கி நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த ஒரு லேடி கொஞ்சமே எதிர்பார்க்காத அந்த இடத்துல அந்த மரத்துக்கிட்ட ஒரு உருவம் எட்டி பார்த்துட்டு போயிருந்துருக்கு. What the fuck? What the fuck? Should we keep going? What the fuck? Oh my god, is she following us? அந்த லேடி அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே அந்த காட்டு பகுதிக்குள்ளார உள்ள கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக அந்த ஒரு பாதைக்கு நடுவுலையே ஏதோ ஒரு உருவத்தையும் பார்க்குறாங்க. அந்த ஒரு உருவம் பார்க்குறதுக்கு ஒரு பெண்ணுடைய உருவம் மாதிரி இருந்திருக்கு. ஆனால் முன்னாடி இருக்கிறத பார்க்குறப்போ ஒரு ஆன்மா மாதிரி தெரியல. ஒரு பெண்ணுக்கு பொசஸ் செய்யப்பட்டு கோஸ்ட்னால பொசஸ் செய்யப்பட்டு அந்த இடத்துல அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த இடத்துல முன்னாடி பார்க்குற அந்த உருவம் பார்க்குறதுக்கு என்னதான் ஒரு பெண் மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல அந்த ஒரு லேடி தனியாக அந்த இடத்துல இருக்கிறதுனால ரொம்பவே பயந்துருக்காங்க. பட் அதே ஒரு சமயத்தில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்த அந்த உருவம் ஒரு ஃபேக்டர் ஆஃப் செகண்ட்ஸில் இந்த லேடிக்கு பக்கத்துலேயே வந்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்க்குறப்போ அந்த லேடியை அந்த பெண் உருவம் பயன்படுத்த தான் ட்ரை பண்ணியிருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்பர் 4ல பார்க்குற இந்த ஒரு பதிவு டஷா டாஸ் அப்படிங்கிற ஒரு டிக்டாக் அக்கௌண்ட்டில் அவங்க வீட்டில் நடந்த சில மர்மமான விஷயங்களை அவங்க டிக்டாக் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. See, and you think I'm crazy. The first time I'm here by myself, there's a picture on the floor, and it just... இந்த ஒரு பதிவில் ஒரு லேடி அவங்க வெளியில் எங்கே போயிட்டு மறுபடியும் அவங்க வீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரப்போ சம்திங் ஏதோ ஒரு ஸ்டேஞ்சான விஷயங்கள் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிருந்திருக்கு. அதனாலேயே என்னமோ அந்த ஒரு லேடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அந்த ரைட் சைட் கார்னரில் இருக்க அந்த டோரை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இடத்துல க்ளோஸ் ஆனதை பார்த்த உடனே அந்த லேடி பதறி போய் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேற திசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Look at them, destroying the living room over one toy. அந்த ரூம்குள்ளே கிராஸ் ஆன அந்த கருப்பான உருவத்தை நீங்கள் நோட் பண்ணீங்களா? அந்த லேடி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டில் இருந்த அந்த டாக் ரொம்ப நேரமாகவே குலைச்சிக்கிட்டு இருந்திருக்கிறத கேட்டு என்னன்னு அந்த ரூம்குள்ளார போய் பார்க்குறப்போ அதுக்குள்ளார ஏதோ ஒரு கருப்பான உருவம் கிராஸ் பண்ணி போகிறத அந்த சேம் டைமில் அவங்க மொபைலில் கேப்சர் பண்ணியிருந்திருக்காங்க. நம்பர் 5ல பார்க்குற இந்த ஒரு பதிவு திருச்சி 143 அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து எடுக்கப்பட்டது. இந்த பதிவில் அந்த சேனல்லேருந்து ரகுமன் ப்ரோ அவரோட ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு அபாண்டன் பில்டிங்கை காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்போ தான் இந்த அமானுஷ்யமான விஷயங்களை கேப்சர் பண்ணியிருந்திருக்காங்க. எப்படி வந்துச்சு? மயிலா அந்த அபாண்டன் பில்டிங் ஒரு காட்டு பகுதியில் இருக்கிறதுனால அவங்க 2 பேருமா ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்படி போன இடத்துல ரகுமான் ப்ரோவுடைய ஃப்ரெண்டு ஆரம்பத்துலேயே அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் இருக்கிறத பார்த்துருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு உருவம் அவங்களோட கேமராவில் கேப்சர் செய்ய முடியாட்டியும் அதே சமயத்தில் அந்த இடத்துல சில வினோதமான சத்தங்கள் கேட்குறத அவங்களோட கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. என்னடா இங்க ஓடு ஓடு இது தெரியுது உங்களுக்கு? தெரியுது யாரு? அவசரப்படாதடா, இங்க பதட்டப்படாதா. அந்த ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அபாண்டன் பில்டிங்கை அவங்க 2 பேருமா சேர்ந்து ஒருவித பயத்தோடு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு வினோதமான உருவத்தையும் பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே ரகுமான் ப்ரோவுடைய ஃப்ரெண்டு ரொம்பவே பயந்து போறாரு.
வெயிட் பண்ணுறா. அந்த உருவத்தை பார்த்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அடுத்த பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் இருந்த அந்த பில்டிங்கில் ஏதோ ஒரு கருப்பான உருவத்தை மறுபடியும் அந்த இடத்துல தெள்ள தெளிவாக கேப்சர் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் வினோதமாக இருந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.